தினசரி உதிக்கும் சூரியன் இம்மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருமா? ஒன்றாக இருந்த இனம், ஒற்றுமையாக இருந்த உறவு இரண்டாக பிளவுபட்ட சந்தர்ப்பம். கிழக்கிழங்கை கரையோர பகுதிகளில், முக்கியமாக பட்டிகுலோ மாவட்டத்தில், தமிழ் மற்றும் முஸ்லிம் இன உறவு மற்றும் கலாச்சார மரபுகளின் அழிவு. இலங்கை ஒரு பல இனங்களை கொண்ட நாடாகும். இந்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு இனக்குழுவினருக்கும் ஒரு பாரம்பரியமிக்க வரலாறு உண்டு. அந்த வரலாறை அவர்களின் அடையாளமாகவும் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வளர்க்கும் அடித்தளமாகவும் விளங்குகிறது. கிழக்கு மாகாணம் என்பது தமிழர் மற்றும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதியாகும். இவ்விரு சமூகங்களும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ளனர். ஆனால் கலாச்சார பாங்குகளில் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆயினும் இந்த பகுதிக்காரர் நூற்றாண்டு பூர்வமாக பரஸ்பர புரிதலும் ஒற்றுமையும் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். வழிபாடு என்பது நம் நெஞ்சின் மொழி. ஒருவன் வாசலின் ஊடாக பள்ளி வாசலில் நுழைகிறான், மற்றொருவன் கோவிலின் தெப்பக்குளம் வழியாக மண்டபம் நோக்கி நடக்கிறான். சன்னதியில் கைகுப்பி வணங்கும் ஒருவன் மற்றொருவன் துவாவுக்காக கைகளை நேர்த்தியாக உயர்த்துகிறான். ஒருவன் பகவத்கீதையை படிக்கையில் மற்றொருவன் அல் குரானை ஒப்புமையாக ஓதிக்கொண்டிருந்தான். அவர்கள் மத்தியில் இருந்தது வேறுபாடல்ல, புரிதல். நம்பிக்கைகள் வேறு, ஆனால் அந்த நிமிடத்தில் அவர்களது மனதிலும் விழிகளிலும் இருந்தது ஒரே நோக்கம், அறிவும் ஆன்மீகம். அதே நேரத்தில் சமூக நிகழ்வுகள் இந்து முஸ்லிம் ஒரே கலாச்சார களத்தில் இணைந்து இருந்தது போல காணப்பட்டது. இது அவர்களுக்கு இடையிலான அந்தரங்க ஒற்றுமையை மட்டுமின்றி பூர்வீக மரபுகள் எவ்வளவு சீராக இணைந்திருந்தன என்பதை உணர்த்துகிறது. திருமண முறைகள், உடை, ஆபரணங்கள், இந்த விஷயங்களில் பண்பாட்டு கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்குது. திருமணத்தில் தாலி கட்டுறது, அது மாதிரி செப்பு கொண்டு போகிறது, வட்டா வச்சு அழைக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது, குறவை இடுறது, ஊர்வலம் போகிறது, இதெல்லாம் தமிழ் முஸ்லிம் மக்கள் இரண்டு சமூகங்களையும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு வேளையில் தான் மட்டக்களப்பின் வீடுகளில் உணவு வாசனை தனித்துவமாக இருந்தது. ஆனால் அந்த தனித்துவம் பிளவுக்கானது அல்ல, ஒற்றுமைக்கானது. தமிழரும் முஸ்லிமும் ஒரே சமயத்தில் தங்கள் வீடுகளில் அரிசியும் கறியும் சேர்த்து உண்டனர். பிரியாணி ஸ்பெஷலாக இருந்தாலும் அது அன்றாட உணவாக இருந்ததில்லை. உண்மையான பாரம்பரியம் ஒரு எளிமையான விருந்தில் இருந்தது. முந்தி பிரியாணி எல்லாம் இல்லை. முந்தி மாட்டிறைச்சி, குளத்து மீன், ஆத்து மீன், அதுகள் தான் சாப்பிட்ட மரக்கறிகள். எல்லாரும் முஸ்லிமாக்கள் நாங்கள் உண்டா இருந்தோம். இது எல்லாம் இரு சமூகங்களின் பங்கிடப்பட்ட சுவையாகும். இந்த சமையல் வாசனை மத எல்லைகளை தாண்டி ஓடியது. ஒரு வீட்டில் வேக வைத்த குழம்பு வாசனை அடுத்த வீட்டு சாளரத்திலும் பரவியது. ரம்ஜான் பண்டிகைக்கு அவர்களது வீட்டில் சென்று பலகாரம் சுடுவோம். அதே போல் அவர்கள் எங்களது இந்துக்களின் கொண்டாட்டங்களான சித்திரை வருடப்பிறப்பு, மேலும் பொங்கல் போன்ற இடங்களில் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பலகாரம் சுடுவார்கள். இப்படியான ஒரு கலாச்சாரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். பிரச்சனை வந்துச்சு, அதோட பிரிஞ்சோம். ஆண்டுகள் மாறின, ஆனால் ஒற்றுமையின் பாதையில் இருந்த சில தடங்கள் மறைந்து போனது போல இருந்தது. மட்டக்களப்பில் பல நூற்றாண்டுகள் ஒற்றுமையோடு வாழ்ந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் சில வரலாற்று பின்னணிகளால் இரண்டாக பிரிந்தனர். முதலாவது பிளவு நாட்டின் மண்ணை உலுக்கிய போர். அந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிலப்பற்றுகள், சந்தேகங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் சமூகங்களுக்கிடையே நம்பிக்கையின்மையை விதைத்தன. இரண்டாவது பிளவு 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல். அந்த ஒரு தருணம் தேசமெங்கும் பயத்தையும் சந்தேகத்தையும் பரப்பியது. அதன் தாக்கம் மட்டக்களப்புக்கும் வந்தடைந்தது. ஒரே தெருவில் வாழ்ந்த இரு சமூகங்கள் இரு விரிசல்களாக பிளந்து போனார்கள். இந்த இரு நிகழ்வுகள் தமிழ் முஸ்லிம் உறவில் இடைவெளி உருவாக்கின. ஒரு முறை ஒன்றாக இருந்த மக்கள் மெதுவாக ஒதுங்கி பேச ஆரம்பித்தார்கள். ஒற்றுமையை விட சந்தேகம் மேலோங்கியது. காலம் மாறிக்கொண்டே போகிறது.
அதோடு சில பாரம்பரியங்களும் மங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரே வீட்டில் முறைமையாக ஓங்கியிருந்த கோலங்கள் இப்போது மொபைல் வால்பேப்பராக மாறிவிட்டன. எல்லோரும் ஒன்றாக கூடி சமைத்த உணவுகள் இப்போது ஆன்லைன் மெனுவில் மட்டும்தான் இருக்கிறது. முஸ்லிம்களின் கலாச்சார நடனங்கள், தமிழர்களின் நாட்டுப்புற நடனங்கள் இப்போது யாருக்காக என்று தெரியாமல் மௌனமாயிருக்கின்றன. பயத்தினால் நாங்கள் அந்த கலாச்சாரத்தை நாங்கள் விட்டுவிட்டோம். இந்த கலாச்சாரம் என்பது என்று நமக்கு திரும்பியும் வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும். 30 வருட கால யுத்தம் எங்களை இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் பிரித்து வருவதை தவிர மன ரீதியாக பிரிக்கவில்லை. மன ரீதியாக பிரிக்கவும் முடியாது. காரணம், கிழக்கு மாகாணம் என்பது அருகருகே முஸ்லீம்களும் தமிழர்களும் வாழ்ந்து வருகின்ற கிராமம். எந்த யுத்தமானாலும் சரி, என்ன விடயமானாலும் சரி, வாழ்ந்து வருகின்ற ஒரு காலம். அந்த நாளை போல் இந்த நாள் நமக்கு வர வேண்டும், வரும். கண்டிப்பாக அந்த மாதிரியான விடயங்கள் நமக்கு நடக்கும். நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். அதே கலாச்சாரத்தை நாங்கள் பிரதிபலிப்போம். இன்றைய குழந்தைகள் உலகத்தை தொடுவதற்காக திரையில் சிக்கிக் கொண்டார்கள். ஆனால் ஒரே பார்வை, ஒரே அழைப்பு அவர்களை மீண்டும் வேறுக்குள் அழைத்துச் செல்கிறது. இரு சமூகங்கள், இரு நம்பிக்கைகள், ஆனால் ஒரே பொழுது ஒரே நடனத்தில் கலந்து கழிக்கின்ற இரு இதயங்கள். அங்கு ஒரு சிறுமி தன் கால்களை பூமியில் பதித்து பாரம்பரிய தமிழர்களின் இசைக்குள் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு புன்னகையும் எங்கள் ஒருமைப்பாட்டின் ஒளி. இங்கு வேறுபாடுகள் இல்லை என்று சொல்வதல்ல, அதை கடந்த ஒற்றுமையை உணரச் செய்வதற்கான அழைப்பு. எங்களோட கலாச்சாரம், நாங்கள் எத்தனை முறை வந்தாலும் வயலில் புல் பிடுங்கி களை எடுத்து வயல் வேலை, இதுதான் எங்களோட தொழில். இதுதான் எங்களோட வருஷம் முழுக்க எங்களோட காலம் போய்கிட்டு இருக்குது. எத்தனை தலைமுறை வந்தாலும் அதை பாதுகாத்து நாங்கள் நடப்போம். தனியாக ஒரு வயதில் மெதுவாக கால்கள் நீரில் மூழ்க, கைகளில் நெற்பயிர்கள், ஒவ்வொரு விதையும் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு நடுவிலும் ஒரு கனவு. இவள் கைகளால் நடப்பட்ட ஒவ்வொரு பயிரும் கடந்த சோகம் ஒன்றின் பிறப்பாகும். பழைய காயங்களை மறக்க முடியாது, ஆனால் அதிலிருந்து வளம் உருவாக்க முடியும். போராட்டத்தின் பின் தோன்றும் அமைதி போல, வெயிலின் பின் வரும் மழை போல, ஒவ்வொரு சிரமம் ஒரு புதிய தொடக்கத்துக்கான கண்ணோட்டம். இந்த நிலத்தில் விதைக்கப்படும் ஒவ்வொரு நம்பிக்கையும் நாளைய ஒற்றுமையின் பயிராக முளைக்கும். இணைந்த கைகளும் புன்னகை முகங்களும் பாரம்பரியங்களுக்கிடையே புதிதாய் விரியும் ஒரு பாலம். பிரிந்த காலங்களுக்கு பின் மீண்டும் ஒன்று சேரும் இந்த சிறிய தருணம் தான் ஒரு புதிய நாளின் வேர்கள். இப்போது அவர்கள் மாறவில்லை, ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மதங்கள் வேறு, நினைவுகள் வேறு, ஆனால் எதிர்காலம் ஒன்று. இது ஒரு ஒற்றுமையின் புது பிறவி. அந்த மணலில் எழுதிய வார்த்தைகள் காற்றால் அழிக்கப்படலாம், ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தம் எப்போதும் உங்கள் இதயத்தில் நிலைத்திருக்கும். எமது கலாச்சாரம்.